குரு வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாசா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் பேர் ஸ்ரீதேவி. நான் தருமபுரியிலேருந்து பேசுகிறேன். நான் 12th படிச்சிருக்கேன். நான் யூடியூப்பில் ராஜேஷ் சார் வீடியோவெல்லாம் பார்த்துருக்கேன். அதில் வந்து ஏஎல்பி பற்றி அதிகமாக பார்ப்பேன். அதை பார்த்துட்டு தான் ஜாயின் பண்ணேன். ஆனாலும் எனக்கு ஏஎல்பி ஜோதிடம்ன்றது வந்து ஒரு கடல் மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கடலில் வந்து நீ பலன் பார்க்கணுன்னா அட்லீஸ்ட் ஒரு 15 வருஷமாச்சு, நீ 15 வருஷம் 10 வருஷமாச்சு நீ ஜாதகத்தை வந்து ஆய்வு பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உன்னால் பலன் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதில் வந்து 15 நாளில் நமக்கு இவங்க கிளாஸ் எடுத்து எப்படி நமக்கு புரிய வைக்க போகிறாங்க, அப்புறம் 15 நாளில் வந்து எப்படி புரிய வைக்க போகிறாங்கன்ற ஒரு கேள்வி இருந்துட்டு தான் இருந்தது. பசங்களும் வந்து ஏன்னா பசங்க வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க. ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது அவங்க வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க. டீச்சர் பார்த்து டீச்சர் கிளாஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க. பசங்க பாட்டுன்னு வேறு ஏதாச்சும் வேலை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்றது. அப்புறம் இருந்தாலும் சாருங்களோடைய வீடியோலாம் பார்க்கும்போது சரி நமக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நான் ஜாயின் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளாஸை வந்து நான் அட்டன் பண்ணும்போது எனக்கு ஒரு அதிசயமாகவே இருந்தது. எப்படின்னா ஒரு நம்மளுடைய லக்னம் என்னவோ அதுக்குண்டான பொது பலனே வந்து எனக்கு 100க்கு 100% எனக்கு பொருந்தியே வந்தது. அதுவும் இல்லாமல் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, அடிவயிறு 6னா அடிவயிறு, 3ன்னா கழுத்து, தோள்பட்டை, காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 7ல் போய் உக்காந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா முதுகு தண்டு வலிக்கும்ன்ட்டு. நான் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த பிரச்சனை இருந்தது. எம்பிபிஎஸ் டாக்டரே வந்து அவர் பார்த்துட்டு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு, உனக்கு எலும்பு தேஞ்சிடுச்சுமா, 60 வயசில் வர எலும்பு தேய்மானம் வந்து உனக்கு இப்போ உனக்கு இந்த வயசுலேயே வந்துருச்சு, 60-70 வயசில் வர எலும்பு தேய்மானம் உனக்கு இந்த வயசுலேயே வந்துருச்சு, இது ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு டாக்டரே வந்து எப்படி சொன்னா, அந்த டைமில் எனக்கு இருந்த வலி வந்து அப்படியே ஒரு உயிர் பயத்தை காட்டிட்டு போயிடுச்சு. ஆனால் அது வந்து ஐயா அடிக்கடி இங்கே கிளாஸில் சொல்லுவாங்க, ஆடுங்கிறது அடிவயிறு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து நீ சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகலை, சாப்பிட்ட சாப்பாடு சரியில்லை, அது போய் உனக்கு முதுகு தண்டு வடத்தில் வலி இருக்குன்னா இருக்கும் அப்படின்னு அடிக்கடி அதை சொல்லிகிட்டே இருப்பார். அது வந்து எனக்கே சொன்ன மாதிரி இருந்தது. அது ஒரு அனுபவமாகவும் இருந்தது சார் ஐயா அடிக்கடி சொல்கிறது. ஏன்னா ஒரு எம்பிபிஎஸ் ஒரு மருத்துவர் ஆலோசகராகவும் நம்ம ஜோதிடன் மட்டும் இல்லை, மருத்துவ ஆலோசகராகவும் இருக்கோன்றது இதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ஒரு மனநல மருத்துவராகவும் இருக்கும், ஒரு தீர்வை சொல்லி அனுப்புகிற மருத்துவராகவும் இருக்கும், ஒரு மருத்துவர் எம்பிபிஎஸ் டாக்டருக்கு உண்டான ஆலோசகராகவும் இருக்கோன்றது இந்த வகையில் நான் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டதில்ல. அப்புறம் நான் வகுப்பு எப்படி இருந்துச்சுன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிசயம்தான். ஏன்னா ஒரு 10 வருஷ பலனே வந்து பொது பலனே வந்து எனக்கு 100க்கு 100 பலன் பொருந்தி வந்தது. அடுத்தது லக்னம் இது, லக்னாதிபதி எது அப்படின்னும் போது அதுவும் நல்ல கரெக்டாக இருந்தது. இன்னும் ஆசிரியர்கள் சொல்ல போனால் ஒவ்வொருத்தரும் சாந்தி மேடம், உமா வெங்கட் மேம், சாந்தகுமார் சார், அப்புறம் நித்யாசங்கர் மேம் எல்லாரும் எடுத்த கிளாஸ் எல்லாம் அப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிசயமாக தான் இருந்தது. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் உணர்ந்தது என்னென்னா, ஒவ்வொரு ஜாதகம் பார்க்கும்போது எனக்கு எக்ஸ்ட்ரா வந்து அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னாலும் எனக்கு இன்னொரு கேள்விக்கு புரிதல் வேணுமே அப்படின்னு நினைப்பேன். அது ஐயா கிட்ட கேட்கலாம். நாளைக்கு எங்கள் கோச்சு கோடீஸ்வரன் ஐயாவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நாம் எப்போ கேள்வி கேட்டாலும் அவர் தயங்காமல் பதில் சொல்லுவார், அழகாக புரிய வைப்பார். அதுக்கு அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு நான் கேட்கலாம், அடுத்த நாள் கேட்பேன். ஏன்னா நாங்கள் நைட்டு பார்க்கும்போது இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டாமே, கேட்க வேண்டாம், நம்ம நாளைக்கு காலையில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக நான் மனசில் நினச்சி நான் கேள்வியாக எழுப்பும்போது எனக்கு அந்த பதில் வந்து இந்த பிரபஞ்சமே எனக்கு பதில் சொன்ன மாதிரி கரெக்டாக காலையில் அந்த கேள்விக்குண்டான கேள்வியை இன்னொருத்தர் வகுப்பில் கேட்பாங்க. கரெக்டாக அதுக்குண்டான பதிலும் எனக்கு வந்துடும். உதாரணமாக நான் நினச்சது வந்து ஒருத்தருக்கு வந்து இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு, 1.5 வருஷம் ஆகிருக்கு. அவங்களுக்கு வந்து
11ஆம் அதிபதி வந்து 7ல் உட்காந்துக்கிறாங்க. அப்போ 2ஆம் திருமணமும் வருதே! இது அவங்கக்கிட்ட கேட்கும்போது, "இல்ல மருமாங்கல்யம்லாம் மாத்திட்டோம். கோயில்ல போய் வச்சு சாமி கும்பிட்டு வந்து மருமாங்கல்யம் மாத்திட்டோம். அவர் கையால தான் போட்டோம்." அப்படின்னு சொல்லி 3வது மாசமே தாலி பிரிச்சு கோர்த்து செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் புரிதல் தேவைப்படுதே இதில அப்படின்னும்போது, கரெக்ட்டா காலையில வகுப்புல இதுக்குண்டான பதில் எனக்கு கிடைச்சது. அந்த மாப்பிள்ளைக்கு மகிழ்ச்சியான திருமணம் இது அப்படின்ற ஒரு பதில் கிடைச்சது. எனக்கு ரொம்ப அதிசயமாவும் இருந்தது. மனதார நம்ம நெனச்சு போற ஒரு விஷயம், அந்த பிரபஞ்சமே நமக்கு வந்து பதில் சொல்லுது அப்படின்னு சொல்லிடும். ஏதோ ஒரு வகையில பதில் சொல்லிடும் அப்படின்றது. அதே போல ஏஎல்பியும் எனக்கு வந்து பதில் கரெக்ட்டா குடுத்துருது. அதே போல இன்னொரு அனுபவம் என்னன்னா, கரெக்ட்டா நான் அதே மாரி கேள்விகள் எனக்குள்ள வரும். கேள்விகள் வரும்போது கரெக்ட்டா சேனல்ல இருந்து ஒரு மெசேஜ் வரும். எனக்கு எங்க அண்ணனுக்கு வந்து கேட்கலான்னும்போது, "இவன் ஏன் இப்படி பண்றான்? நான் தான் இவ்வளோ தூரம் சொல்றேன்ல, உனக்கு தனுஷ் லக்னம் மாறப்போது, உனக்கு உஷாராயிரு, நீ பிச்சை எடுக்கிற அளவுக்கு போயிடுவ" அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்றதே கேட்க மாட்டேன்றானேன்னு மனசுல நெனச்சுக்குவேன். நெனச்சுட்டு கடைசியில படுக்க போகும்போது எனக்கு ஒரு மெசேஜ் வரும். கரெக்ட்டா உமா மேம் எனக்கு பதில் சொல்ற மாரி, இந்தந்த லக்னத்துக்காரங்க இப்படி தான் இருப்பாங்க. இப்படி அவங்க தங்கச்சிங்க, அக்கா இப்படிலாம் இருப்பாங்கன்ற ஒரு பதிலும் அங்க எனக்கு கிடைச்சிரும். ஸோ அதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப அதிசயமாவும் இருக்கும், ஆச்சரியமாவும் இருக்கும். எந்த வகுப்புலயும் இந்த மாரி இருக்கான்ட்டு எனக்கு தெரியல. ஆசிரியர்களும் அந்த அளவுக்கு எல்லாருமே வந்து ரொம்ப அழகா சொல்லிக் குடுத்துருக்காங்க. சாரும், ஐயாவும் வந்து அடிக்கடி எப்படின்னா ஒரு ஸ்ட்ரிக்ட்டு ஹெச்எம் மாரி என்னுடைய கிளாஸு என்ன நம்பி நீ வந்திருக்க. நான் சொல்கிறத கேட்கணும். இந்த ஷேர் மார்க்கெட் போடுறது, ட்ரேடிங் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நான் எப்படி இருக்கிறேன், என்னை நம்பி வந்துட்டேன், என்னை நம்பி காசு கொடுத்துட்டேன், நான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி நல்லா சொல்லி இது பண்ணார். நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தது. ரொம்ப ரொம்ப புரிதல் வந்து ரொம்ப 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 மகிழ்ச்சியாகவும் இருந்தது, ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. நானும் இதை எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துட்டு தான் இருக்கேன். இந்த ஏஎல்பியில் வந்து சேருங்க. ஏஎல்பி ரொம்ப 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 அதிசயம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நான் சொல்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தத்தோடு நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணால் தான் தெரியும். ஆனால் ஒரு சிலர் வந்து நாங்கள் சொல்லி ஜாயின் பண்ணுற அளவுக்கு வராங்க. ஆனால் அதே வந்து இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் டாமிங் பண்ணி விட்றாங்கன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏஎல்பி ஆப் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, என் கையில் ஒரு அலாவுதீன் அற்புத விளக்கு வந்து கையில் கொடுத்துட்டா, அதை நான் தேய்ச்சி எனக்கு வேண்டியதை நான் வாங்கிக்கிறேன்றாங்க பாருங்கள். அந்த மாதிரி எனக்கு ஏஎல்பி ஆப் வந்து அப்படி தான் இருந்தது. நான் வந்து அந்த அளவுக்கு டக்குன்னு அவங்க பர்த்டே டேட் எல்லாம் போட்டுட்டு பார்க்கும்போது, இந்தந்த கிரகம் இங்கே இருக்கும்போது, இங்கே இருக்குது, இதை பார்த்து இப்படி சொல்லு பதில் அப்படின்ற மாதிரி அவங்களே எனக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதை கரெக்டாக பார்க்கலவே இப்படி இப்படி இருக்குது, இப்படி சொல்லிடு அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு ஆப்பு. அதுவும் இல்லாமல் விதியும் மதியால் வெல்லலாம் அப்படின்றாங்க. விதியும் நமக்கு கையில் கொடுத்துட்டாங்க ஆப் மூலயமா. மதியும் எப்படி வெல்லணுன்றதையும் ஐயா சொல்லி கொடுத்துட்டாங்க. அதை விதியும் மதியும் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம தான் வந்து அதை உணர்ந்து இந்த இந்த கிளாஸை வந்து நம்ம புரிஞ்சுக்கின்றது தான். ஏன்னா நம்ம விதியும் கையில் தான் இருக்குது, மதியும் நம்ம கையில் ஆப் மூலயமா கொடுத்துட்டாங்க. நம்ம பார்க்கும்போது நமக்கு விதி இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் மதியை எப்படி வச்சு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்றது தான், நம்ம எப்படி அதை பயன்படுத்தணும் அப்படின்றது தான் நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் நம்ம தான் ரொம்ப 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 நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்கிறது, பலன் பார்க்கும்போது அதுதான் என்னுடைய அனுபவம். அதுதான் பலன் பார்க்கும்போதும் நான் நினச்சி போகிற பலன் நான் நினைக்கும் போது எனக்கு கிடைக்கலையான்னும் போது ஐயாவை வேண்டிக்குவேன். ஐயா எனக்கு இது வந்து நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி, எனக்கு என்னவே அறியாமல் அந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லிட்டேன்னா அது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் எனக்கு இன்னும் புரிதல் தேவைன்னாலும் எனக்கு வந்து கரெக்டாக நான் யோசிக்கும்போது அட்லீஸ்ட் எனக்கு கிளாஸ் அடுத்த நாள் வகுப்பில் எனக்கு கிடச்சிரும் அந்த பதில். இல்லைன்னா அந்த கிளாஸில் ஐயா யூடியூப்பில் வரும்போது அந்த சக்ஸஸ் டிவிலேருந்து ஒரு மெசேஜ் வரும். மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு உண்டான பதிலும் அதிலே கிடச்சிரும். அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப கோடான கோடி நன்றிகளும் வணக்கங்களும் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி.